இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் தீவிரம். மூன்றாவது நாளாக மாறி மாறி வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். ஈரான் ஏவுகணை வீசி பதில் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. இஸ்ரேல் முழுவதும் ரெட் அலர்ட். இஸ்ரேலை நோக்கி மேற்கு கரை வழியாக வானில் பாய்ந்த ஈரான் ஏவுகணைகள். பாலஸ்தீன மக்கள் விசில் அடித்து ஆரவாரம். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் ஈரானின் உளவுத்துறை தலைவர் முகமது கஜேமி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் ரகசிய திட்டம். இஸ்ரேல் திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தடுத்ததாக தகவல் வெளியானதால் உச்சக்கட்ட பரபரப்பு. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் 8 தளபதிகள் உயிரிழப்பு. இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவிப்பு. கடந்த 3 நாட்களில் மட்டும் இஸ்ரேல் தாக்குதலால் ஈரான் நாட்டில் 244 பேர் உயிரிழப்பு. 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. இஸ்ரேல் மக்களின் இறப்புக்கு ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுக்கும். ஈரான் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இடத்தை பார்வையிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை. பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமித்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் மக்களுக்கு ஈரான் எச்சரிக்கை. எதிர்காலத்தில் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் என முன்கூட்டியே வார்னிங். இந்தியா பாகிஸ்தான் இடையே தம்முடைய தலையீட்டால் அமைதி ஏற்பட்டது போல இஸ்ரேல் ஈரான் இடையே விரைவில் அமைதி ஏற்படும். அமைதிக்காக நிறைய செய்தாலும் ஒருபோதும் பேர் கிடைப்பதில்லை எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருத்தம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மழை பொழிந்ததன் எதிரொலி. இன்று நடைபெறவிருந்த மகனின் திருமணத்தை ஒத்திவைத்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசியில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேட்டுப்பாளையம் அருகே முழு கொள்ளளவை நெருங்கிய பில்லூர் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே திறந்துவிடப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அணைக்கு வரும் அனைத்து நீர்மட்டமும் அனைத்து நீர்வரத்தும் அப்படியே வெளியேற்றப்படும் என்பதால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை. பொன்மணி என நெல்மணி விளைந்திட புறப்பட்ட பொன்னி நதியால் தஞ்சை செழிக்கட்டும், உழவர் பெருமக்கள் வளம் காணட்டும். கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கல்லணையில் தண்ணீர் திறந்து வைத்த பின் தஞ்சையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ. சாலையில் திரண்டிருந்த மக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக் கொண்டார். தஞ்சையில் 9 அடி உயர கலைஞர் உருவ சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வாடகைகளை பல மடங்கு உயர்த்தியதுடன் கடைகளை காலி செய்ய சொல்லி வியாபாரிகளின் வயிற்றில் அடிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கடைகளை இடிக்கும் முடிவை கைவிடாவிட்டால்
அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை. என் மீது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என ராமதாசிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட அன்புமணி. என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையாக ஆணையிடுங்கள், மகனாக எதையும் செய்து முடிக்கிறேன் எனவும் உறுதி. உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு 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 சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம். அன்புமணியை பார்த்தாலே இரத்த அழுத்தம் எகிறுவதாக கூறியிருந்த ராமதாஸ் சொல்லி மாளாது. ஆனால் இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி, மனக்குமுறல்கள், எனக்கு பிபி ஏறுது. பிபி இருப்பதால் டென்ஷன் ஆகாதீர்கள் என ராமதாசுக்கு அன்புமணி பதில். எல்லாமே இருக்கு, அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நமக்குள் எதிர்ப்பு வேண்டாம், நம் எதிரி திமுக தான் என பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். பாமகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேற லெவலில் இருக்கும் எனவும் உறுதி. பயணம் மிகப்பெரிய அளவில் நாம் திட்டமிட்டு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் வித்தியாசம் வேற லெவல்ல, எப்படி வேற லெவல்ல பண்ணுவோம். அதனால எல்லாமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். நமக்குள்ள எந்த வேற்றுமையில் இருக்கக்கூடாது. நம் அத்தனை பதிவுகளும் திமுகவை எதிர்த்து நம் பதிவுகளை போட வேண்டும். தவேக தலைவர் விஜயின் கல்வி விருது குறித்து சர்ச்சை பேச்சுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திட்டவட்டம். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் விஜயகாந்தை விட பெரிய கும்பனா என காட்டமாக கேள்வி. காதல் திருமண பிரச்சனையில் சிறுவனை கடத்திய விவகாரம். எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியை தேடும் பணி 2வது நாளாக தீவிரம். ஆழ்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வலியுறுத்தல். மதுரையில் முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாடு நடத்த 52 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி தரவு. முருக பக்தர்கள் மாநாட்டில் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. சென்னை அமைந்தகரையில் பாரில் மது அருந்திய தம்பதியிடம் தகராறு செய்து தாக்கிய 5 பேர் கைது. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னை பட்டாபிராமில் ரயில் மோதியதில் செங்கல் சூளை பணியாளர்கள் 2 உடல் சிதறி உயிரிழப்பு. கவனக்குறைவுடன் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது பரிதாபம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திடீரென சாலையின் குறுக்கே வந்த பைக் மீது மோதாமல் இருக்க திருப்பியதால் தடுப்புச்சுவர் மீது கார் மோதி விபத்து. புதிய மேம்பாலத்தின் அருகே வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை வானகரம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி ஜிபே மூலம் பணம் வசூலித்த விவகாரம். காவலர்கள் 2 காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சென்னை வரவிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் போயிங் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு.
லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டு பத்திரமாக தரையிறக்கம். ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான மற்றொரு விமானத்தின் மீது பயணிகள் சரமாரியாக புகார். துபாயிலிருந்து ஜெய்ப்பூர் வந்த விமானத்தில் சுமார் 5 மணி நேரம் ஏசி இல்லாமல் பயணிகள் வெப்பத்தில் தவிப்பு. 7:15 की फ्लाइट से 12:30 बज चुके हैं, but there is just zero awareness of the things what is going on. अगर टेक्निकल इशू है तो you should be very responsible कि आप अपने पैसेंजर्स को परेशान मत करो. லிமாசோவில் நடைபெற்ற தொழிலதிபர்கள் மாநாட்டில் சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் மோடி பங்கேற்பு. இந்தியாவுக்கு வருமாறு தொழிலதிபர்களுக்கு அழைப்பு. மக்களின் துயரம், வேதனை மற்றும் துன்பம் தனியாமல் தொடரும் மணிப்பூருக்கு செல்ல நேரமில்லையா? வெளிநாடு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி. நாட்டில் 2027ஆம் ஆண்டில் தொடங்கப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி குறித்து உயர் அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. கணக்கெடுப்பு பணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும். டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அனுமதி. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் ஜம்மு காஷ்மீரில் மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறப்பு. 1 மாதத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டதால் உள்ளூர் மக்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. தெலங்கானாவில் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தர்ம அடி. மகளிருக்கான இலவச பேருந்து நிற்காமல் சென்றதால் பெண்கள் ஆத்திரம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே புகுந்த காட்டு யானைகள். குட்டிகளுடன் சாலையில் உலாவரும் காட்சிகள் வெளியானதால் அச்சத்தில் உறைந்துள்ள பொதுமக்கள். அமெரிக்காவில் நுழைய மேலும் 36 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு தடை விதிக்க முடிவு. பயங்கரவாதம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக நடவடிக்கை என அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிர்வாகம் அறிவிப்பு. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் நீடிக்கும் ஆஸ்திரேலிய அணி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் முன்னிலை. டேட்டிங் வதந்திக்கு மத்தியில் விஜய் தேவரகுண்டா பற்றி கேட்டதும் வெட்கத்தில் சிவந்த நடிகை ராஷ்மிகா மந்தானா. ஹைதராபாத்தில் நடந்த குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சுவாரஸ்யம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அந்தோனியார் ஆலய தேர் பவனி கோலாகல். மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் பேராலயம்.